ஹாய் எஸ் ரீசெண்டாக நம்ம ஜிடி மைக்ரோடெக் சர்வீஸில் என்ன பார்க்க போகிறோன்னா அது இப்போ நம்ம எஸ்எஸ்டியில் உள்ள என்ன இருக்குது பார்க்க போகிறோம். க்ரூஷியல் எஸ்எஸ்டினா என்னன்னு பார்க்க போகிறோம். எஸ்எஸ்டியில் பார்த்தோன்னா உங்களுக்கு பார்த்தோன்னா சிப் பேஸ்டு வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் வரும். ஹார்ட் டிஸ்கில் பார்த்தோன்னா டிஸ்க் பேஸ்டு ஸ்டோரேஜ் வரும். எஸ்எஸ்டியில் பார்த்தோன்னா சாலிட் ஸ்டேட் டிவைஸஸ் சொல்லுவாங்க, டிஸ்க்கு சொல்லுவாங்க. சாலிட் ஸ்டேட்னா கரெக்டாக செமிகண்டக்டரில் கெப்பாசிட்டர் ஐசி மூலியமா நம்மளோட டேட்டா அனலாக் டேட்டா வந்து டிஜிட்டலாக ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆகும்போது அப்போ நம்ம என்ன ஆகும்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு சிப் பேஸில் வந்து பார்த்தோம்னா ட்ரான்ஸ்ஃபரிங் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா யூஎஸ்பி இருக்குது. யூஎஸ்பி பார்த்தோன்னா அதில் ஃபுல் அண்ட் இன்சைடில் என்ன இருக்கும் பார்த்தோன்னா இதே ஐசி மெத்தடில் தான் இருக்கும். அதனால் நம்மளுக்கு யூஎஸ்பி மெத்தட்லாம் பார்த்தோன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதே சிடினா டிஸ்க்கு ரீட் ரைட் நடக்கும். ரைட் ப்ராசஸர் பிளாட்டர் வந்து சிடியில் கீறும்போது அப்போ வந்து டேட்டா வந்து நம்மளுக்கு ஸ்டோர் ஆகும். இதில் அப்படி பேஸ்டு கிடையாது. வந்து அனலாக் டேட்டாவும் அப்படியே டிஜிட்டலாக அப்படியே ஸ்டோர் ஆகினே இருக்கும். அனலாக் டேட்டாவும் அப்படியே ஸ்டோர் ஆகும். நம்மளுக்கு இது ஈஸியாக நம்ம எஸ்எஸ்டி வந்து நம்ம எஸ்எஸ்டி போர்டில் பார்த்தோன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா லேப்டாப்பு. லேப்டாப்லாம் இருக்குல்ல, டெஸ்க்டாப்லாம் பார்த்தோன்னா நம்ம இப்போ ரீசெண்டாக எல்லாருமே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓஎஸ்சியில் தான் போடுறாங்க. ஓஎஸ்சியில் தான் வந்து ஆக்சுவலாக வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போ கரண்ட்லி இருக்க லேப்டாப் எல்லாமே டெஸ்க்டாப் வந்து. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தோன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். உங்களுக்கு எஸ்எஸ்டி என்னன்னு சொல்கிறாங்க டவுட் இருக்கும். எஸ்எஸ்டி பார்த்தோன்னா போர்டே ஒரு இந்த சிஸ்டம் இருக்கும் நம்மளுக்கு. எஸ்எஸ்டியில் பார்த்தோன்னா அதை சிப் பேஸ்டு எல்லாமே காம்பனண்ட் பேஸில் இருக்கும். காம்பனண்ட்டில் வந்து எல்லாமே ஃபுல்லுமே அந்த காம்பனண்ட்டெல்லாம் இருக்குல்ல, அது வந்து ஒரு ஐசி இருக்குது பாருங்கள். ஸ்டோரேஜ் டிவைஸஸ் சொல்லுவாங்க. சின்னதாக ஒரு ஐசி இருக்குது பாருங்கள், பெருசாக பிக்காக. அது மேலே வந்து தெர்மல் வந்து ஃபோம் வச்சுருக்காங்க. தெர்மல் ஃபோம் எதுக்கு வச்சுருக்காங்க? தெர்மல் பேஸ்ட் முன்னாடி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ தெர்மல் ஃபோம் எதுக்கு வச்சுருக்காங்க பார்த்தோன்னா அதிகமாக வந்து ஸ்டோரேஜ் ரன்னிங் ப்ராசஸ் நடக்கும்போது அப்படின்னா ஆகும்னா ஹீட் அதிகமாகும். இது வந்து பிஜே சொல்லுவாங்க, பால் கிரிட் அரேட் சொல்லுவாங்க. அந்த டைப்பில் வந்து இந்த ஐசி இருக்குது. பிஜேனா பாலில் வந்து சின்ன சின்ன பால் ஆன் போர்டில் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த பாலுக்கும் நம்ம ஐசிக்கு தொடர்பு வந்து கான்டாக்ட் கிடைக்கும். அதான் சொல்லுவாங்க. அந்த ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக தெர்மல் பேட் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா இது வந்து ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட்டு சொல்லுவாங்க. சூப்பர் ஃபாஸ்ட்னால நம்மளுக்கு ஒரு 2-3 சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோன்னா நம்மளுக்கு டேட்டாலாம் ஃபாஸ்ட்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதனால தான் இப்போ எல்லாருமே எஸ்எஸ்டி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஆன்படி M.2 அதுமாதிரி NVMலாம் இப்போ இன்போர்டில் வருது. லேப்டாப்பில் இன்போர்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சேனலை மறக்காமல்.